ஹலோ கைஸ், நாம் இன்னைக்கு கிராணி 3 ப்ளே பண்ண வந்திருக்கோம். ரொம்ப நாள் கழிச்சு ப்ளே பண்ணிருக்கோம்னு நினைக்கிறேன். வித்தவுட் எனி டிலே கேமுக்குள்ளே போயிடலாம். அப்புறம் இந்த கேம் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா ப்ளூ கலர் ஹார்ட் கமெண்ட் பண்ணிட்டு போங்க. அண்ட் லெட்ஸ் கெட் டு தி கேம். அதே துருப்பிடிச்ச கேட்டு. இந்த கேமில் எக்ஸ்ட்ரீம் மோட் வேணும்னா கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்காக தான் இந்த இன்ட்ரோ போட்டுட்ருக்கேன். யாராண்டி உள்ளவா? ஒருத்தர் இருக்குது. இன்னைக்கு உன்னை போட்டு பொழந்துட்டுக்கிறேன்னா இல்லையான்னு பார்த்தா பேராண்டி உனக்கு வடை சுட்டு வச்சிருக்கேன். நீ எதை சுடுவ எனக்கு தெரியும் பாட்டி. டே 1 ஆனால் எங்கே இருக்கேன்? ரூமை சுற்றி பார்த்து ரொம்ப நாள் ஆச்சுல, அதனால பேராண்டி எந்திரிச்சிட்ட போல இருக்கே. ஆமாம் பாட்டி, போட்டு பொழந்ததுக்கு வந்துட்டுருக்கேன். என்னை பற்றி உனக்கு தெரியும்ல, வரேன் போட்டு செஞ்சு விட்றேன். ஃபஸ்ட்டு எல்லோரும் பண்ணுறது தான், அந்த ஒரு தகர டப்பா இருக்கும், அதை போயிட்டு ஒரு சத்தம் போட வச்சுட்டு ஒளிஞ்சிப்போம். இது எல்லா யூடியூபரும் பண்ணுறது தான், எல்லா கேம் விளையாடுறீங்களும் பண்ணுறது தான். பேராண்டி நீ இங்கே தான் இருக்கியா? அப்படியே நான் இருக்கிற இடம் தெரிஞ்சிட்டாலும் பேராண்டிய வா, உனக்கு வடை சுட்டு வச்சிருக்கேன். இன்னும் அந்த டைலாக் மாதிரியே பாட்டி. பேராண்டி வா, பேராண்டி உன்னை விட மாட்டேன். பேராண்டி வாரியா? வர முடியாது, போ பாட்டி. ஃபஸ்ட் நாள் இங்கே எதாவது இருக்கான்னு தேடலாம். ஒரு ட்ராலி ஒன்றும் வச்சிருக்க மாட்டேங்கிறாங்க. சரி, இது பாருங்க திறந்துருக்கு. இப்போ தான் வந்து செக் பண்ணிட்டு போயிருக்காங்கன்னு நினைக்கிறேன். சேஃப்டி இருக்குது. இந்த டோரில் எதுவும் இல்லை, இங்கே இல்லை. இன்னும் ஓப்பன் பண்ண முடியல, ஓப்பன் ஆகாதா? இதில் ஒன்றும் இல்லை, இதில் மேட்ச் இருக்குது, இதில் ஒன்றுமே இல்லை, இதில் ஒன்றும் இல்லை, இதில் ஏதாவது கொடுத்து தொலைங்கடா. இதில் அப்புறம் இந்த சேஃப்டி எங்கே எடுத்துகிட்டு போகணுன்னு மறந்து போச்சா, எல்லா இடத்துலையும் தேடிட்டு இருக்கேன். சரி, இப்போ நம்ம நேராக லிஃப்டில் ஏறி மேலே போகலாம். சரி, தேர் இஸ் நோ எலக்ட்ரிசிட்டியா? ஐயோ, சரி நம்ம ஸ்டெப்ஸ் வழியாக தான் போய் ஆகணும் போலையே. பேராண்டி எங்கே இருக்க? நான் எங்கே இருக்கேன்னு தெரியும், நீ என்ன பண்ண போகிற பாட்டி? பேராண்டி நீ கையில் கடிச்சின்னா சுட்டு பொசிக்கிடுவேன். தாத்தா கொஞ்சம் ஓவராக போகிறீங்க, பார்த்துக்கு. இது வேறு போட்டு லாக் எடுக்கணுமா? அதுக்குள்ளே இங்கே வராமல் இருந்தால் சரி. ஓகே, எடுத்து வச்சு. இங்கே தானே சேஃப் இருக்கும். ஞாபகம் வந்துச்சுங்க. பேராண்டி சேஃப் ஓப்பன் பண்ண தெரியும்? ஆமாம் பாட்டி, இந்த சேஃபில் பார்த்தீங்கன்னா பிரிட்ஜுக்கு அங்கே இருந்துச்சு. எனக்கு தேவையில்லை, இருந்தாலும் எடுத்து போட்டு போகும். கேட் எஸ்கேப் பண்ண இன்னும் ஒரு பொருள் கிடச்சா நம்ம கேட் எஸ்கேப் பண்ணிடலாம். அதுக்கு முன்னாடி நம்ம ஒரு சத்தம் போட்டோம், அதனால கிராணி வந்துடுச்சு. பேராண்டி நீ இங்கே தான் இருக்குன்னு தெரியும் பாட்டி, முடிஞ்சா வந்து கண்டுபிடி. உன் எதுக்கெல்லாம் டைனிங் டேபிள் கீழே உடஞ்சிருக்க? முடிஞ்ச கீழே வாடி முதுகு உடஞ்ச கழுவிய. பேராண்டி பாட்டியை அப்படியெல்லாம் சொல்லக்கூடாது. அப்படி தானே சொல்கிறோம், ஏழைக்கு பிறந்தவளே. வா, என் கிராணியவே திட்டுவியா?
கையில் கிடச்சா ஜூஸ் புளிகிற மாதிரி புளிஞ்சிருவேன். நீ என் கையில் கிடச்ச உன்னை மாங்காய் இருக்கிற மாதிரி அரைச்சிருவேன். எனக்கு எதிர்ப்பு பேசுறியா? ஆமாண்டா, 7:30 பிறந்தவனே. வா, ஆஹா ராணி, அவன் நம்ம கையில் கிடைச்சா அவனை விடவே கூடாது. இங்கே பார்த்தீங்கன்னா அந்த பறவைக்கிட்ட பார்த்தீங்கன்னா நம்மக்கிட்ட வந்து ட்ரெயின் கீ இருந்துச்சு, அது இருக்கட்டும். இப்போ நம்ம இந்த பிரிட்ஜுக்கு அங்கே கீழே போட்டுடலாம். அங்கே ஈஸியாக இருக்கும், எடுக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். வாய்க்கு வளருது. நான் நம்ம அது போடுறதுக்கு சத்தத்தை கேட்டு கிராணி கிராண்ட்பா அவங்க போயிட்டுருப்பாங்க. அதுக்குள்ளே போயிட்டு நம்ம வேறு ஏதாவது பொருள் கட்டிக்கலான்னு போய் பார்க்கலாம். நம்ம கிராணியோட ரூம்குள்ளே போய் பார்க்கலாம். பேராண்டி இங்கே தான் இருக்கியா? இங்கே ஒரு தேங்காய் இருக்குது. நான் எங்கே இருந்தால் உனக்கு என்ன பாட்டு? சொல்லி என் வாய் தான் வலிக்குது. தேங்காயை தவிர மற்ற இங்கே ஒன்றுமே இல்லை. தேங்காய் ஐயோ பேராண்டி இங்கே தான் இருக்கேன்னு எனக்கு தெரியும். ஜஸ்ட்டு மிஸ்ஸுங்க. இன்னும் நம்ம டே ஒன்று முடிச்சிருப்போம். இது எண்டில் ஒரு ட்விஸ்ட் இருக்குது, அதெல்லாம் எனக்கே புரியல. பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. ஒன்று வீடியோ ஸ்கிப்பெல்லாம் பண்ணக்கூடாது. ஓகே, இப்போது ராணி போயிருக்குன்னு தான் நினைக்கிறேன். ஓகே, போயிருக்கும். ராணி பாய்ச்சுங்க. மறந்துப்போம். அது வரத்து முன்னாடி விழுந்துச்சு, கீழே வராதுன்னு தான் நினைக்கிறேன். வேறாண்டி ஒன்றை பிடிச்சட்ட பாட்டு எப்படி கிளம்பிங்க? ஏங்க கேம் கிச்சாச்சுங்க.